அது டீனேஜ்ன்றதே எனக்கு என்னென்னே தெரியாது. டீனேஜ்ன்ற போது ஒரு குடும்ப பொறுப்பை தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய கஷ்டமான காலகட்டங்கள். வாழ்க்கை எப்படின்னா வாழக்கூடாது, இந்த வாழ்க்கை வாழவே கூடாதுன்றதுக்கான சூழ்நிலை தான் என் லைஃப்பில் வந்து நிறைய இருந்தது. எந்த ஒரு அகாடமிக்கில் சேர்ந்தேனோ அந்த அகாடமியில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த வயசில் வந்து இவங்க ஏன் படிக்க வராங்க, ஏன்னா நல்லா ஃபேட்டாக இருப்பேன் நான், என்ன ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, என் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க, இவங்க தமிழ் மீடியமா, இவங்க எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். திருமணமும் குழந்தையும் நம்ம சாதனைக்கு ஒரு தடை இல்லை. சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் அமையிற சைல்டுஹுட் எனக்கு அமையலை. அதுலேயும் நிறைய கஷ்டம். சைல்டுஹுட்டும் ஒரு கஷ்டமானது. டீனேஜ்ன்றதே எனக்கு என்னென்னே தெரியாது. டீனேஜ்ன்ற போது ஒரு குடும்ப பொறுப்பை தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய கஷ்டமான காலகட்டங்கள். வாழ்க்கை எப்படின்னா வாழக்கூடாது, இந்த வாழ்க்கை வாழவே கூடாதுன்றதுக்கான சூழ்நிலை தான் என் லைஃப்பில் வந்து நிறைய இருந்தது. ஏன் நம்மலாம் வாழணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் நிறைய இருந்தது. சொந்த ஊர் மதுரை. நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் மதுரையில் படிச்சிருந்தேன். நான் +1 படிக்கும் போது எனக்கு IPS ஆகணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும், போலீஸ் ஆகணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதே நல்லா படிப்பேன். படிப்பு மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு. ஸோ 12ஆம் வகுப்பு முடித்த உடனே குடும்ப சூழ்நிலையால் திருமணமாகி விட்டது. ஸோ நான் +2ல் பயோமேக்ஸ் எடுத்து படித்தேன். ஸோ அப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின போது இன்ஜினியரிங் அண்ட் மெடிசனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். ஓரளவு நல்லா கட் ஆஃப் தான் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் திருமணம் ஆகிருச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து கல்யாணமான பிறகு என்னுடைய ஊரும் அந்த காலகட்டங்களும் எனக்கு திருமணமாக 21 வருடங்கள் ஆகிவிட்டது. ஸோ 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாரும் திருமணத்துக்கு அப்புறம் பெண்கள் வெளியே போய் படிக்கிறத வந்து அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க. எதுக்கு படிக்கணுன்ற மாதிரி தான் நினப்பாங்க. சரி, கல்யாணத்துக்கப்புறம் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் காலகட்டங்கள், ஒரு 6-7 மாதம் ஆச்சு நம்ம திருமணம் ஆகிவிட்டது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வறுமையான சூழ்நிலை, கடன், வெளி உலகம் தெரியாது, ரொம்ப சின்ன வயசு. வீட்டில் பெரியவங்க சொல்கிற எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும். வீட்டில் பெரியவங்க சொல்கிறத வந்து தான் கேட்கணும். நம்ம மீறி எதுவும் செய்ய முடியாது. தனியாக வெளியே போகவே தெரியாது. தனியாக எங்கேயும் போக தெரியாது. என்ன பண்ணணும்னு தெரியலை. காலையில் எழுந்திரிப்போம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னென்ன வேலை செய்வாங்களோ அதுதான் செஞ்சோம். ஒரு 2 வருடங்கள் கழித்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஸோ குழந்தை, வறுமையான சூழ்நிலை, இதை நோக்கி நம்ம வறுமையை வெல்றது, அதிலிருந்து மீண்டு வர்றது தான் பெரிய விஷயமா தெரிஞ்சது ஒழிய என் மனதுக்குள் இருக்கிற அந்த கனவு வந்து லட்சியம் வந்து ஒரு வழியோடு அது ஒரு கனவாகவே இருந்தது. ஆனாலும் எனக்கு அப்போதைக்கு ஒரு நல்ல ஹேபிட் இருந்தது. என்னென்னா, நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு லைப்ரரி இருந்தது. ஸோ அந்த லைப்ரரியில் போய் ஏதோ ஒரு புக் எடுத்து படிப்பேன். ஒரு நியூஸ் பேப்பர் வந்தால் படிப்பேன். தொடர்ந்து வந்து எனக்கு வந்து புத்தகம் படிப்பதுன்றது வந்து ஒரு பெரிய ஹேபிட்டாகவே இருந்தது. எனக்கு அதில் தான் எனக்கு இருந்த அந்த காலகட்டங்களில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஹாபின்றது இந்த புத்தக ரீடிங் தான். அது ஒரு வீக்லி மேகசீனாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை யாருடைய ஒரு லைப்ரரி இருந்து ஒரு பயோகிராஃபி எடுத்துகிட்டு வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, அது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. அது வந்து தொடர்ந்து புத்தக ரீடிங்குன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹேபிட்டாக இருந்தது. ஸோ இந்த காலகட்டங்களில் நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நானும் வாழ்ந்தேன். காலையில் எந்திரிக்கிறது, சமைக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டுக்காரர் வேலைக்கு அனுப்புறது, ஒரு வருமானத்துக்குள்ளே குடும்பம் நடத்துறது, வீட்டுக்கு கடங்காரங்க வந்தால் பதில் சொல்லி அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு இதுதான் போச்சு. ஸோ வறுமையை வெல்றது தான். ஸோ அப்போ என் வீட்டுக்காரர் தொழில் தொடங்கின காலகட்டம். ஸோ அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிவிட்டு வீட்டில் கூட்டு குடும்பம். நாங்கள் மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தன் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு மூத்த மருமகளாக எனக்கு பொறுப்புகள், கடமைகள் அதிகமாக இருந்ததுனால இதெல்லாம் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியலை, வெளியே சொல்லிக்கிற முடியலை. அந்த சின்ன வயசு கனவு வந்து என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி அடையணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்றது வந்து அந்த ஒரு ஐபிஎஸ் ஆகணும், யூனிஃபார்ம் போடணுன்றது அந்த மனசுக்குள்ளே தூங்கினாலும் எழுந்தாலும் அது ஒரு சிறு குறையாகவும் இருந்தது. என் பையனும் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சோம். அப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என் பையன் கூட நான் தான் போவேன். அப்போது ஒரு நாள் என் பையன் வந்து என்கிட்ட சொன்னான், அம்மா நீ வந்து உனக்கு எல்லாமே தெரியுது, நீ எனக்கு நல்லா சொல்லித்தர, ஆனால் நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாலாம் நிறைய படிச்சிருக்காங்க,
ஆனால் நீ வெறும் +2 தாம்மா படிச்சிருக்கேன், எனக்கு இது வெளியே சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி, நான் வந்து என் குழந்த ஃபீல் பண்ணுதேன்றதுக்காக அவனுக்காக படிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து கரஸ்பாண்டண்ட்டில் டிகிரி சேர்ந்தேன் நான். ஸோ நானாக தான் ஒரு தொலைதூர கல்வி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நானாக தான் அப்ளிகேஷன் வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண கூட எனக்கு தெரியலை. எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியலை. ஒரு 2-3 தடவை அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 10 வருஷம் கேப்க்கு அப்புறம் எப்படி படிக்க போகிறோன்றது ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. ஸோ இந்த புக் ரீடிங் நான் சொன்னேன், நான் வந்து கண்டினியூவாக புக் ரீட் பண்ணுவேன். ரெண்டாவது என் குழந்தைக்கு எல்லா படமும் நானே சொல்லிக் கொடுப்பேன். நான் டியூஷனுக்குலாம் அனுப்புனது கிடையாது. எனக்கு படிக்கணுன்ற எனக்குள்ளே ஒரு ஆர்வம் இருந்தது. படிக்கணும், இந்த எப்படியாவது டிகிரி வாங்கிடணும்னு எனக்குள்ளே ஒரு ஆர்வம் இருந்தது. இதுதான் நமக்கு வந்து முயற்சி தான் நம்மளுடைய நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முயற்சின்னு ஒன்று வேணும். அதுதான் மெயினு. நான் அப்ளிகேஷன் போட்டதோ நான் டிகிரி படிக்க போகிறேன்றதோ யார்கிட்டையும் சொல்லவே கிடையாது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் என் கணவர்கிட்ட சொன்னேன். எக்ஸாம் எழுதுறதுக்கு அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் மாமனார் மாமியாருக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்தேன். ஸோ அந்த படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்ததுனால நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம் எழுத போகும்போது வீட்டில் பிரச்சனை தான். இதுக்கு மேலே உங்கள் அம்மா படித்து என்ன பண்ண போகிறாங்க? ஸோ என் கணவர் அதை பண்ணலை. எக்ஸாம் எழுதும் போது இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிறாங்க, குழந்தையாகி போச்சு, என் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப மனது வலியோடு தான் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் அழுதுட்டுலாம் போயிருக்கேன். ஒரு எக்ஸாம் எழுதும் போதில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சிக்காக இருந்தது. என்னால் எந்திரிச்சு நிற்கவே முடியல. அந்தளவுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் ஒரு பிரச்சனையோடு இருந்தபோது எல்லாத்துக்கும் வந்து என்னை எக்ஸாம் எழுத கூட்டு போய் உட்கார வச்சு எழுத வச்சு என் ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமை ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டாக எழுதுனதுனால நான் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி போய் எழுதுனேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு ஒரு லெட்ரு வந்தது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டிகிரிக்கு பாஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்காக கான்வெகேஷன் நடக்குது, நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகலான்னு ஃபஸ்ட்டு ஒரு லெட்ரு வந்தது. அப்போ வந்து என் வீட்டில் வந்து இதுக்காக சென்னை போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. வீட்டில் பெரியவங்க வந்து யோசித்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. ஸோ அவங்கள தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்றதுனால கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து என் வீட்டில் இருக்கிற என்னுடைய கொழுந்தனாரோட ஒய்ஃபும் டிகிரி முடிச்சிருந்தாங்க. சரி, அவங்கள அனுப்பிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் டிகிரி முடித்த சர்டிஃபிகேட் வந்துருது. ஸோ அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம யூஜி இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அவங்க பிஜி பண்ணியிருக்காங்க, அவங்க போய் வாங்கட்டும், நம்ம வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ஸோ அடுத்த ஒரு 1/2 ஹவரில் பார்த்தா இன்னொரு லெட்ரு வந்தது யூனிவர்சிட்டியிலேருந்து. அதில் வந்து நீங்கள் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி கவர்னர் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து வாங்கணுன்றதில் உண்மையிலே என்னை விட அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பாக இதை போய் வாங்கணுன்ட்டு எங்கள் குடும்பத்திலே ஃபஸ்ட்டு நான் தான் போய் கவர்னர் கையால் வாங்கினேன். அந்த மூமெண்ட்டை வந்து அதை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா என்னுடைய கனவு படிப்பு நான் +1 படிக்கும்போது என்னுடைய கனவு ஐபிஎஸ் ஆகணுன்னு இருந்தது. நான் 10th வந்து 469 என்னோடய மார்க்கு. ஸோ நான் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்னா ஆல் ஓவர் எல்லாமே ஸ்போர்ட்ஸு, எது ஒரு காம்படிஷன் போனாலும் ப்ரைஸ் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி ரொம்ப துருன்னு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th +1 +2 வரைக்குமே நல்லா டாப் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு தான் நான். ஸோ ஐபிஎஸ் படிக்கணுன்றது என்னுடைய கனவு. அதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணுன்றது ஒரு பெரிய கனவாகவே இருந்தது. ஸோ அந்த கனவு நடக்கலை. அந்த கோல்டு மெடல் கிடச்சிருக்கு, அந்த வாங்கின மூமெண்ட்டை என்னால் வந்து மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் அன்றைக்கி வந்து கவர்னர் ரோசையா இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஜிபி சார், ஓய்வு பெற்ற திரு நடராஜன் ஐபிஎஸ் சார் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பேசும்போது நிறைய வந்து சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் கரஸ்பாண்டன்ஸில் படித்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு எனக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பார்க்கிள். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம். கரஸ்பாண்டில் டிகிரி வாங்கியாச்சு, கோல்டு மெடல் வாங்கியாச்சு. ஸோ எனக்குள்ளே வந்து கோல்டு மெடல் வாங்கினோன்னையும் ஐயோ நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நினப்பெல்லாம் எனக்கு வரல. என்னால் முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்பினேன். ஸோ நான் டிகிரி வாங்கும் போது எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ஸோ 30 வயசில் தான் நான் டிகிரி வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் நம்ம படிக்க முடியுமா? ஸோ நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படி தான் நானும் இருந்தேன்.
ரொம்ப ஸ்மார்ட்டாக இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்னுடைய கணவர்கிட்ட ஒரு 3 வருஷம் கொடுங்க, என் மனசுக்குள்ளே வந்து கனவு இருக்குது, இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்டு வந்து ஓகே நீ ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. படிக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணியாச்சு. சரி எப்படி ஆரம்பிக்கிறது எங்கிறது இப்போ இருக்கிற நிறைய வந்து இப்போ ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நிறைய கிடைக்குது. நெட்டில் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. எப்படி போகிறது, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம். நம்ம வந்து வெளியே போய் படிக்கணுன்றது இந்த காலகட்டத்தில் தேவையில்லை. பட் அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வசதிகள்லாம் எதுவும் கிடையாது. அப்போது வந்து நான் வந்து ஒரு மதுரையில் தான் இருந்ததுனால மதுரையில் வந்து ஒரு எங்கே போகிறது எப்படி போகிறது எதுவும் தெரியல. ஸோ ரெகுலராக பேப்பர் படிக்கும்போது பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. அதாவது இந்த ஒரு காலேஜில் வந்து ஃப்ரீயாக வந்து கோச்சிங் சொல்லித்தராங்க எக்ஸாமுக்கு, நீங்கள் வர்றவங்க வரலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னோடய வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு காலேஜு. ஸோ நான் அங்கே போய் வந்து மதுரையிலேருந்து ஒரு சண்டே போய் அட்டன் பண்ணேன். எனக்கு என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. நிறைய கல்யாணமானவங்க, மென்னு உமனு, நிறைய ஒர்க்கில் இருக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் அந்த காலேஜுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஸ்டேஜில் ஏறி பேசி இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ஒன்றுமே புரியலை. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2வது வாரம் 3வது வாரம் போனேன். அப்புறம் அங்கேயே வந்து இந்த மாதிரி மதுரையிலே இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டரில் இதுக்கு சம்மந்தமாக கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அங்கே போனேன். அங்கே போனோடனே எடுத்தோடனே இவ்வளோ மெட்டீரியல் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஆரம்பித்தது. அப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு தான், பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டு. சென்னையில் போய் படிக்கலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து சரி நம்ம மதுரையில் வந்து ஏன் என்னால் படிக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா, என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து எனக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு மதுரையில் இல்லை. ஸோ நான் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னால் படிக்க முடியாதுன்றது எனக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு 1 hour கூட என்னால் புக்கை எடுத்து வச்சு படிக்க முடியல, அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. வீட்டில் எனக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு சுத்தமாக கிடையாது. அப்போ நான் என் ஹஸ்பண்ட்டை தெளிவாக சொன்னேன், எனக்கு தனியாக விடுங்க, நான் தனியாக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நான் தனியாக இருந்து எனக்கு 3 வருஷம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நான் தனியாக போய் இருந்து படிக்கிறேன், நான் இங்கேருந்து படிக்க முடியாது அப்படின்றனால என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒரு ஹாஸ்டல் பார்த்து சென்னையில் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்து சென்னையில் போய் நான் படித்தேன். ஸோ மதுரை மாதிரி ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்துட்டு சென்னை வந்ததே எனக்கு சென்னையே வந்து ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சது, ஒரு வேறு மாதிரி இருந்தது. மதுரையில் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லைஃபு, ரொம்ப ஒரு ஸ்லோவாக இருக்கும், ஒரு பரபரப்புலாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஊர். சென்னை வந்த பிறகு எனக்கு சென்னை கொண்டு வந்து அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குது எதுவுமே தெரியாது எனக்கு. ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, சேர்த்தாங்க. தனியாக விட்டால் கூட இப்போ பயந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அது இதை விட கொடுமையாக இருந்தது. அந்த ஹாஸ்டலில் என்னோடய ரூம்மேட்டாக ஒரு 6 பேர் இருந்தாங்க. ஸோ நான் மட்டும்தான் அந்த ரூமில் வந்து நான் மட்டும்தான் கல்யாணமான லேடி. மற்றவங்க எல்லோரும் சின்ன பொண்ணுகளாக இருந்தாங்க. சில பேர் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, சில பேர் சிவில் சர்வீஸ் படித்தாங்க, சில பேர் வேலைக்கு போகிறவங்க இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்களோட என்னால் மிங்கிள் ஆகவே முடியலை. ஏன்னா நான் ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட ஒரு குடும்பத்திலவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 10 வயசில் பையன் இருக்கான். அவங்களோடது வந்து என்னை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. நான் அங்கே போய் நான் அந்த எந்த ஒரு அகாடமிக்கில் சேர்ந்தேனோ அந்த அகாடமியில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த வயசில் வந்து இவங்க ஏன் படிக்க வராங்க, ஏன்னா நல்லா ஃபேட்டாக இருப்பேன் நான், என்னை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, என் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. இவங்க தமிழ் மீடியமா, இவங்க எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. கரஸ்பாண்ட் அகாடமிக்கில் படித்தது இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் நான் அதை பற்றிலாம் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் அவங்கள்ட்ட நம்ம போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம யாரும் இப்போ எவ்வளோ பேருக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியும். நான் திறமையானவ தான், நான் படிப்பேன் அப்படின்ற சொல்லணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் எழுத என்னுடைய ரிசல்ட் பார்க்க அவங்க நிறைய பேர் என்னை விட்டு பேசுகிறவங்க கூட வாய மூடிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து நான் படிக்கிற காலகட்டத்தில் என்டர்டெயின்மெண்ட்டு என்னென்னா மேக்ஸிமம் படிப்பேன் இல்லை தூங்குவேன். படிப்பேன், தூங்குவேன். இது 2 தான் எனக்கு வந்து இருக்கிறது. வேறு எந்த ஒரு படம் பார்க்குறதோ, நான் படமே பார்த்ததே கிடையாது. ஒரு 2 வருஷம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கும் போதெல்லாம் எங்கேயும் வெளியும் போக மாட்டேன். என்னோடய டிகிரி படிக்கிறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக சேலஞ்சிங்காக இல்லை. அது ஒரு கஷ்டப்பட்டு நான் எழுதிட்டேன். பட் ஆனால் சிவில் சர்வீஸ் படிக்கிறோன்றது வந்து நிறைய படிக்கணும். நம்ம
அது எனக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா நான் ஸ்கூல் முடித்து ஒரு 12-13 வருஷம் கழித்து தான் ரெகுலராக படிக்க போகிறேன். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறது எனக்கு ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படிக்க ஆரம்பிச்சது ஆரம்ப காலகட்டங்களில் கண்ணெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு, தலைவலி அதிகமாக வந்துச்சு. இதை எல்லாமே ஆனால் நான் இவ்வளோ உடல் தொந்தரவு வந்தாலுமே நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு படிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு ஸ்லோவாக ஆரம்பித்தேன். 2 hours 3 hours 4 hours நான் ஆரம்பித்து அப்படியே ஸ்லோவாக வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1/2 hour கூட, ஒரு 10 minutes கூட வேஸ்ட் பண்ண. எங்கேயாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறேன், ஒரு இடத்துல ஒரு ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறேன், இல்லை எங்கேயாவது வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட கையில் ஒரு புக்ஸ் வச்சுருப்பேன், அதை எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் நிறைய வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தபோது ஆரம்ப காலத்தில் ஒரு முறையாக பண்ணலை, எனக்கு தெரியலை. ஸோ மெட்டீரியல்ஸ் வச்சு படித்தது சரியான வேலை நம்ம போகலை. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படித்தாலும் என் மைண்டுக்குள்ளே எதுவும் ஸ்டோர் ஆகலை. ஐயோ நம்மளால் முடியாதோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம திருப்பி போய் நார்மல் லைஃப் ஆயிடுமோ, அதே ஒரு கூண்டுக்குள்ளே போயிடுவோமோ, சாதிக்க முடியாதோ, நம்ம அது லட்சியங்களை அடைய முடியாதோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் நான் படிக்கிற அகாடமியில் வந்து எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, பசங்க பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து படித்து நாங்கள் ஓரளவு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே என்ன தப்பு நடக்குது, நம்ம என்ன படிக்கிறதுல தப்பு பண்ணுறோம். ஸோ நான் அவ்வளோ நேரம் படித்தும் போய் எக்ஸாம் எழுதும் போது பார்த்தோம்னா மார்க் வரலை. அப்போ இதில் ஏதோ தப்பு இருக்குது, நம்ம படிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சிலபஸ் எடுத்தோம். சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம். சிலபஸை எடுத்து வச்சுட்டு சிலபஸ் எப்படி படிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் பேசிக் என்ன, நமக்கு வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறது ஸ்கூல் புக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு எல்லா ஸ்கூல் புக்ஸும் வாங்கினேன். நான் அந்த காலகட்டங்களில் வந்து 2 விதமான, அப்போ தான் சமச்சீர் கல்வி வந்தது, சமச்சீர் கல்வி புக்கும் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வேறு புக்கு, ஓல்டு சிலபஸ் புக்கு. ஸோ 2 சிலபஸ் புக்கும் நான் வச்சுருந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் சிலபஸ் புக்கை தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் ஸோ வந்து 6th மெதுவாக வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு ஸ்லோவாக ஆரம்பித்தேன். நாங்கள் ஸ்கூல் புக்ஸ் அப்படியே ஆரம்பித்தேன். ஒரு 3-4 months ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படித்து முடித்தேன். நான் நல்லா தரோவாக படிப்போம். என்னோடய சக்ஸஸுக்கு நான் மெயினாக வந்து நினைக்கிறது எழுதி பார்த்து படித்தது. ஸோ எழுதி பார்த்து தான் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி பார்த்து படிப்பேன். ஸோ எனக்கு வந்து மெட்டீரியல் எழுதி வச்சு கையில் வச்சு படிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் படிக்கிறதை எழுதி பார்ப்பேன். அது எல்லாமே என் பிரெயினில் ஸ்டோர் ஆகணும். அதுதான் எனக்கு. நான் எங்கே மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் ஸோ யாராவது ஒரு இயர் சொல்கிறதோ ஒரு பேர் சொல்லி என்னன்னு கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து படித்தேன். கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணலை, அவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். ஸோ அப்போ வந்து நான் படிக்கும் போது வந்து நான் டிஎஸ்பி ஆவேன் அப்படின்றத பற்றி நான் நினைக்கவே கிடையாது. அதை பற்றி ஒரு 1% கூட நினைக்கல. எனக்கு அப்போதைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஸோ எனக்கு வீக்லி டெஸ்ட்டு வரும்போது அந்த டாப் 10க்குள்ளே இருக்கணும், டாப் 5க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். எனக்கு காம்படிட்டராக இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல அகாடமிக் ஸ்டூடெண்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, டாக்டரு, இந்த மாதிரி வந்து நல்லா அகாடமிக்கில் வர ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட நான் வந்து காம்படிஷன் பண்ணணுன்றதுனால எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டடு, ரொம்ப பயங்கர டெடிக்கேஷனாக இருந்து ஒரு தவம் மாதிரி இருந்து தான் படித்தேன். வேறு எந்த ஒரு இன்னொன்று வந்து மெயின் விஷயம், எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. மைண்டில் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. ஸோ 24 hours தூங்குகிற நேரம் கூட புக்ஸை கையில் வச்சுட்டே தான் தூங்குவேன் நான். ஏன்னா எனக்கான வயது வாய்ப்பு ரொம்ப பின்னாடி வந்து இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்றதில் வந்து அவ்வளோ தூரம் உறுதியாக இருந்தேன். நான் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்தே நான் எப்போ படிக்க ஆரம்பிச்சேனோ அப்போருந்தே எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுவேன். அது விஓஓ, Group 4, Group 2A, Group 2 இந்த மாதிரி எல்லா எக்ஸாம், கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம், என்ன எக்ஸாம் வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே அப்பீரன்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் இருந்து லாஸ்ட்டு அட்டெம்ப்ட் எழுதின எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாமையும் நான் கிளியர் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேருந்து லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் நான் கிளியர் பண்ணாலும் ஸோ என்னோடய வேலைன்றது நான் வந்து இந்த டிஎஸ்பின்றதில் வந்து நான் கிளியராக இருந்ததுனால ஸோ அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம வந்து பறிச்சுக்கிறக்கூடாதுன்றதுனால நான் வேலைக்கு போகவே இல்லை. ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ என்னோடய வெல்விஷர் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இல்லை நீ வந்து ஒரு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணால் தான் உன்னோட சர்டிஃபிகேட்டில் ஏதாவது டிஃபால்ட் இருக்கா, நீ என்ன நடக்குதுன்றது அங்கே தெரியும் அப்படின்றதுனால ஒரே ஒரு தடவை Group 2 எக்ஸாமில் போய் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த வேலையுமே நான் வந்து போகலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 எக்ஸாம் மேலே கிளியர் பண்ணாலும் நான் அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ
குரூப் 1 டிஎஸ்பின்றதுல கிளியராக இருந்தேன். 2013 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 2014 வந்து நான் வந்து ப்ரிலிமினரி எழுதினேன். ஸோ அதில் வந்து மோர் தென் 200க்கு ஒரு 140க்கு மேலே போட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டேன். ஸோ மெயின்ஸ் படிக்கும் போது ஆல்ரெடி தரவாக படிச்சிருந்தோம். ஸோ இந்த கோச்சிங் சென்டரில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 டெஸ்ட்டுக்கு மேலே எழுதணும். ஸோ எழுதி படித்தனா டெஸ்ட்டு ஒரு 60-70 டெஸ்ட்டுக்கு மேலே எக்ஸாம்ஸ் எழுதணும். வந்து 2015 வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆனோம். ஸோ எனக்கு வந்து கிளியராக இருந்தது, கண்டிப்பாக நமக்கு வந்து கிளியர் பண்ணிடுவோன்றது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் தான் என்னோடது. அதை முடிச்சுட்டு 2016 இன்டர்வியூ வந்தது. ஸோ என்னோடய கோச்சிங் சென்டரில் மார்க் இன்டர்வியூ நிறைய ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் வந்து மார்க் இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஸோ ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ கவுன்சிலிங் போகும்போது எனக்கு அதர் சர்வீஸ் இருந்தாலும் நான் வந்து டிஎஸ்பி தான் சூஸ் பண்ணேன். வந்து எல்லாத்தையும் விட மெயின் ஒரு விஷயம் என் குழந்த. ஸோ என் பையன் வந்து எப்பயும் நான் அடிக்கடி வந்து சிவில் சர்வீஸ் படிக்கும்போது என் குழந்தை எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தான். ஸோ நான் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ என் பையனை யார் பார்த்துக்கிறது? ஹஸ்பண்ட் வந்து அப்போ பீக் பிஸ்னஸில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. அவங்க பல ஊருக்கு போய்கிட்டே இருப்பாங்க, வெளியூர் வெளி மாநிலம் அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ குழந்தை ஒரு 10 வயசு 11 வயசு, இந்த வயசில் குழந்தைய யார் பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, குழந்தைய கேர் எடுத்துக்கல. ஸோ என் குழந்தை எனக்காக அம்மா நான் ஹாஸ்டலில் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து 2 வருஷம் படித்தான். எனக்காக அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணான். அந்த 2 வருஷம் அவன் கஷ்டப்பட்டு படித்தான். ரெண்டாவது நான் அகாடமிக்கில் படிக்கிறேன், தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன். அடிக்கடி என்னை சுற்றி நடக்கிற விவாதங்களும் சூழ்நிலைகளும், நான் என்ன தான் நல்லா எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கினாலும் நிறைய ஏதாவது ஒன்றா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அதனால் அடிக்கடி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் நான். இதெல்லாம் நான் ரொம்ப டல்லாகிடுவேன் நான். சிவில் சர்வீஸ் படிக்கும்போது பயங்கர வந்து ப்ரெஷர் இருக்கும். அப்போ வந்து இனிமேல் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா நான் படிக்க மாட்டேன், நான் வந்து திருப்பி நான் வீட்டுக்கே வந்துடுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் ஒன்றுமே பேச மாட்டாங்க, அவங்க அமைதியாக போயிடுவாங்க, உன் இஷ்டம் அப்படின்ட்டுருவாங்க. என் பையன் சொல்லுவான், ஒவ்வொரு உதாரணமாக என் பையன் சொல்லுவான், அம்மா வேண்டாம்மா இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன். என் குழந்தை வந்து எனக்கு பயங்கர மோட்டிவேட். இப்போ வரைக்கும் வந்து என் பையன்தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டுனா. அவனுக்கு 19 வயசு ஆனாலும் லைஃப்பை அவன் பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சைல்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ எனக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிற ஒரு 3.5 வருஷம் ஃபேமிலியை விட்டு தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு வந்த பிறகு ட்ரைனிங் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 4 வருஷம் தனியாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலங்கள் வந்து என் குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கேன் நான். அந்தளவுக்கு ஃபேமிலியாக இருக்க முடியலை. அப்படி இருந்தும் என் குழந்தை வந்து இந்த 4 வருஷமாக அவனுடைய 9th 10th +1 +2 வந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி, அவன் சிபிஎஸ்சியில் படித்தான். நல்ல மார்க் வாங்கி 10th 12th 95% மேலே மார்க் வாங்கி இப்போ வந்து அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஸோ என்னோடய கனவு எல்லாமே நிறைவேறிடுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்ம லட்சியங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக சாதிக்க முடியும், நம்ம அடைய முடியும்.